இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல முதல் என்ற உள்ளத்தில் வந்ததை நான் உங்களோடு பேசுகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த கால வேளையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர்களும் இந்த செய்தியை யூடியூப்பில் கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. He had a vision and God had showed him what is going to happen in his life. தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்பதை ஆண்டவர் காண்பித்திருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அவனுடைய சொந்த சகோதரர், எல்லாரும் சொல்லுங்க சொந்த சகோதரர் என்று சொல்லுங்க, எங்களுடைய இனம், எங்களுடைய பந்து ஜனம், அங்கே அவர்கள் யோசேப்பை கொண்டு வந்து ஒரு பால் கிணற்றுக்குள்ள தூக்கி போட்டு விட்டார்கள். அங்கே பால் கிணற்றுக்குள்ள தூக்கி போடும் வேளையில் அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவனுடைய மனம் எப்படிப்பட்டதா இருக்கும். கத்திருப்பான், அழுதிருப்பான், அங்கே சத்தம் போட்டிருப்பான். ஆனால் ஒருவருமே அவனுக்கு உதவி செய்வார் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தது போல இந்த கால வேளையில் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் யாராயிலும் உங்களுடைய சொந்த ஜனங்களால் தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக, துக்கத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு இருக்கிறவர்கள் யாராயிலும் இருந்தால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னார், அவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவனை தூக்கி போட்ட அதே சகோதரர் வந்து அவனை தூக்கி எடுத்து வெளியில கொண்டு வரக்கூடியதாக கிரிவளித்தவர். இந்த கால வேளையில உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால், உங்களை தூக்கி எடுக்கிறவர். இந்த கால வேளையில அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்கிறவராய் இருக்கிறார். That is one word. அது ஒரு வார்த்தை. இப்பொழுது இன்னொரு வார்த்தை is coming. என்னவென்று சொன்னார், ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The gates are already open. கதவுகள், வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. You have to just walk in faith. நீங்க விசுவாசத்தோடு நடக்கும் வழியில you will receive the blessings of the Almighty God. ஆண்டவருடைய வார்த்தையில நாங்க பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில அங்க சொல்லப்படுகிறது. 1 Corinthians chapter 2 verse 9 அங்க சொல்லப்படுகிறதை நாங்க கேட்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் யாரெல்லாம் கர்த்தரில் அன்பு வைத்திருக்கிறார்கள் மாத்திரம் ஒருக்கா கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுவான். பாப்பா, I love the Lord, I love Jesus. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பு கூறுகும் வேளையில ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். If you love Jesus, you will spend time at the feet of Christ. கர்த்தருடைய பாதத்தில் நேரத்தை செலவழிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, வேதத்தை படிப்பீங்க. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல கூடுவோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் வர முடியுமோ தேவனுடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வருவோம். ஏண்டா தேவனை விட்டா எங்களுக்கு ஒருவருமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் வேற ஒருவருமே இல்லை. கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அன்புக்கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. You are not seen yet what God has prepared for you. ஆண்டவர் உங்களுக்காக, you are thinking this is all what is going to happen என்று சொல்லி you may have big plans. ஆனா நான் சொல்லுகிறேன், God has greater plans for you. ஆண்டவர் நீங்க யோசிச்சு பார்க்கிறதுக்கு மேலாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், we have a destiny. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனா அதை சுதப்பக்கூடாது, அதை நாங்க எந்த விதத்திலையும் குழப்பி விடக்கூடாது, எந்த விதத்திலையும் அதை நாங்க இழந்து விடக்கூடாது. That's what we are going to learn this morning. இந்த காலவெளியில all of us have a destiny. ஆண்டவர் has prepared. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நீங்க ஒரு நாளும் கேட்கவும் இல்லை. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க இதுதான் நடக்க போகுது என்று இன்னும் கூட காது ஒரு நாளும் கேட்கவில்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயம் அறிந்து உணர்ந்ததும் இல்லை, தோன்றினதும் இல்லை. It has not appeared in your heart even. நீங்க எந்த விதத்திலேயும் அதை குறித்து நீங்க கற்பனை கூட செய்யவில்லை. My goodness, only for those who love God. இன்றைக்கு இந்த கால வேளையில
you may be in this church, but God is speaking to us, those who love Christ. ஆண்டவரே கிறிஸ்துவை நேசிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், it will penetrate through anything. வர முடியாதென்று தடை செய்து கொண்டிருக்கிற தடைகள் எல்லாத்தையும் இந்த காலவேளையில நம்முடைய கர்த்தர் உடைத்து கொண்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் வருகிறவராய் இருக்கிறார். There were so many obstacles for Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு அநேக தடைகள் இருந்தது. அவனுக்கு ஒரு விஷன் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. ஆனால் எத்தனையோ தடைகள் ஏற்பட்டது. பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார்கள். அவன் கஷ்டத்துக்குள்ளாக போனான், விற்கப்பட்டான், புறஜாதியாருடைய கையில எல்லாம் போனான். ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த காலவேளையிலே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகளை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தமா நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த காலவேளையில எல்லாருமே எங்களை விட்டுட்டு போலாம், ஆனா கர்த்தர் எங்களோடு இருந்தால், if God be for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஆகவே இந்த காலவேளையில ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. அவர்கள் என்னத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை அடைவதற்கு கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அதை அடைந்தார்கள் என்பதை காணக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு அதை பற்றி நான் சொல்ல போறது இல்லை. ஆனால் நான் சொல்ல போறது காரியம் என்னவென்று சொன்னார். 2 காரியம் இந்த காலவேளையில கர்த்தர் எங்களோடு பேசினார். என்னத்தை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்? எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, திறந்த வாசலை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை தூக்கி எடுக்கிற, எங்களை விஷனை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷன் இருக்கு. சர்ச்சுக்கு ஒரு விஷன் இருக்குது, சபைக்கு ஒரு தரிசனம் இருக்குது. I am saying get closer to Jesus. இயேசுவோடு சேருங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். இயேசுவோடு நெருங்கிய ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தை வையுங்கள் என்று தான் சொல்லுகிறேன். இந்த காலவெளியில without Jesus we will never be able to do anything. எவ்வளவு தான் பைபிள்ல சொல்லி இருக்குது, நான் சொல்லவில்லை, பைபிள்ல சொல்லி இருக்குது. எவ்வளவு தான் உழைத்து கொண்டு வந்து பாக்கெட்ல போட்டாலும் ஓட்ட பையில போட்ட மாதிரி போமா. ஆனா கர்த்தருக்கென்று ஜீவிக்கும் வேளையில கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். God is our heavenly Father. எங்களுக்கு உலகத்தில் தாப்பனும் தாயும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எங்களுடைய தாப்பனுக்கு தாப்பனும் தாய்க்கு தாயுமாக இருக்கிறார். அவர் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறத காணக்கூடியதா இருக்கிறது. அவர் படகுல போய்கொண்டிருக்கும் வேளையில, கப்பல்ல போய்கொண்டிருக்கும் வேளையில கப்பல் சேதம் உண்டானது. அவர் பாதுகாக்கப்படக்கூடிய விதத்தில் கர்த்தர் அவரை காத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். படகுல இருந்த பலகை அவருக்கு கிருபையாக அவருக்கு கிடைத்தது. இன்றைக்கு இந்த கால வேளையில உங்களை ஃப்ளோட் பண்ண வைக்கக்கூடியதாக, மிதக்கக்கூடியதாக வைத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. The word of God is helping you to float. That's why you are not drowned. நீ இன்றைக்கு மறைந்து போகாமல், அழிந்து போகாமல், அங்க அமலாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறது. I am speaking today என்னவென்று சொன்னால், it's the Holy Ghost who is speaking right now. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். So if you are not praying for at least 1 hour, the Bible clearly says, if we have to overcome temptations and all the obstacles, and if we want a victorious life, we have to spend at least 1 hour. 1 மணித்தியாலமாகிலும் ஜெபத்தில் தரித்திருக்காவிட்டால் சோதனையை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சத்தமா 1 மணித்தியாலம் என்று சொல்லுங்க பாப்போம். 1 மணித்தியாலம் நாங்க ஜெபம் பண்ண வேண்டும். 1 மணித்தியாலம். ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம், 7 மணித்தியாலம், வேலைக்கு போக 8 மணித்தியாலம், 10 மணித்தியாலம் எங்களுக்கு. ஆனா கர்த்தரோடு செலவழிக்கிறதுக்கு மாத்திரம் 3 minutes or 2 minutes. அதுவும் சில ஆட்களுக்கு இல்லை. இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். God loves us என்பதை பார்க்கிறோம். நாங்க கடந்த முறையும் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் யாரில் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை தான் அவர் கடாட்சிக்கிறவராய் இருக்கிறார், சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். God loves us. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, God loves me and God loves you என்று சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் உங்களையும் என்னைய நேசிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க பாப்பா. Amen, amen, amen. அப்படி சொல்லக்கே ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம்.
கர்த்தர் நேசிக்கிறவராயிருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவரோடு நாங்கள் இணைந்து இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கொடியானது தண்ட பாட்டுக்கு கனி கொடுக்க முடியாது, அது செடியில நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் காய்க்கிற மரமா இருக்கலாம், அந்த கொப்பை வெட்டி அதை தூக்கி போட்டீங்கன்னு சொன்னால் அது தண்ட பாட்டுக்கு கனி கொடுக்க முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவோடு இருப்போம் என்று சொன்னால், எனாயிண்டிங் என்று சொல்லுவது, அபிஷேகம் என்று சொல்லுவது, ரபிங் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. கர்த்தரோடு இணைந்து இருப்போம் என்று சொன்னால் our lives will be glorious. மகிமையான வாழ்க்கை எங்களுக்கு இருக்கும். God is preparing us. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளில் it's a great feast. இன்றைக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், விருந்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு பிரியாணி சாப்பாடு ஒன்று கொடுத்தா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நீங்க சொல்லுங்க, மீன், நேம் இட், அந்த பிரியாணி இப்ப சொன்னோன்னே எழும்பிட்டீங்க பிரியாணி. அதை விட நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியாணியை கொடுத்த உடனே பசியா இருந்ததுன்னு சொன்னா அதுல போட்டுக்கிற சாப்பாடை என்ன செய்வீங்க? கண்ட உடனே நல்ல வாசனை வீசுது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் விட வாசனையா இருக்கிறது. நம்முடைய இயேசு தான் வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் இயேசு என்று சொல்லி நாங்கள் பார்க்க கூடியதா இருக்கிறது. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவருக்கு நிகராக ஒருவருமே இல்லை. இயேசு ஒருவர் தான் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். சோ அவரை நம்பினவர்கள் இந்த கால வேளையில நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. குழியில இருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தரோடு இணைந்து இருக்கும் வேளையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கும் வேளையில, ஜெரமாயா சாப்டர் 29 verse 11 வாசிக்கும் வேளையில நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற யாராயிலும் பெரிய பிளான்ஸ் எல்லாம் போட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அதை விட பெருசா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். you are planning something, ஆனா greater things are already prepared. நான் சிலரோடு கதைக்கும் வேளையில சொல்லுவேன், இப்படி செய்யுங்கள், இப்படி அவங்க சொல்லுங்க, சூழ்நிலை சரியில்லை, எங்களுக்கு இப்பம் இல்லை என்று சொல்லி. ஆனா God பம் என்று அடிக்கக்கூடியதாக he has done miracles. he has done miracles. விசுவாசிக்கும் வேளையில தேவ மகிமையை காணக்கூடியதாக. It's the glory of God. His hand is not shortened. அங்க ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போயில. இன்றைக்கு கர்த்தர் சொல்லும் வேளையில கர்த்தர் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க இன்றைக்கு இதுக்கு மேல பிரசங்கம் தேவையில்லை, இதோடைய நீங்க சந்தோஷமா போலாம். நீங்க யோசிக்கிறீங்க, வாவ் இன்றைக்கு தான் ஷார்ட்டஸ்ட் sermon இருக்குது போல என்று. ஆனா the thing is என்னன்னு சொன்னா, we at the table of Christ. இன்றைக்கு தேவனுடைய அங்க மேசை அண்டையில நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் is giving us out அங்க ஸ்பெஷல் ஃபுட் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். விசேஷித்த ஆகாரத்தை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இட்ஸ் a blessed day. இன்றைக்கு blessed day. இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் a blessed day என்று சொல்லுங்க பாப்பா. இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுங்க. அங்க சொல்லப்படுகிறது 29:11 திரும்ப வாசிக்க கேட்பேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற ஆண்டவர் has a plan for us. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதான் நான் சொல்லுகிறேன், டெஸ்டினி. ஆண்டவர் எங்களை கொண்ட ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் போட்டு வைத்திருந்தார். ஆனா சுதப்பிட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேணும். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்திருந்தால் அந்த வார்த்தையை விட்டுட்டு எங்களுடைய சொந்த விருப்பப்படி நாங்க போனோம்னா துக்கரணம் அடிப்போம், தலை கீழே விழுந்துடுவோம், மூஞ்சி எல்லாம் தேய்ஞ்சு கொண்டு போயிடும். நீங்க இப்படி பிரசங்கம் பாஸ்டர் சொன்னதை கேட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு நன்மையான காரியத்தை எங்களோட வாழ்க்கையில செய்யும் வேளையில எதுவும் நிப்பாட்ட முடியாது. சூழ்நிலையை பார்த்தா ஒன்றுமில்லாத போல தான் இருக்கலாம், அங்க ஒரு அறிகுறி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்க கர்த்தரை இறுக பிடித்து கொண்டு இருக்கும் வேளையில, ஆண்டவரே நான் உம்மை விட மாட்டேன், ஆண்டவரே உம்மண்டையில் தான் வந்திருக்கிறேன், எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லையாப்பா, ஆண்டவரே நீர் சொல்லுங்க சுவாமி.
ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லும் வேளையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் இயேசு என்று சொல்லுங்க பாப்பா, அவர் தான் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் சொல்லுகிறேன், டாக்டர்ஸ் கைவிடுவார்கள், லாயர்ஸ் கைவிடுவார்கள், பொலிட்டிஷியன்ஸ் கைவிடுவார்கள், ஒருவரால முடியாது, என் அப்பன் இயேசுவால முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில இவ்வளத்தையும் ஜீரணிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொருவரும் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்க. டோன்ட் மிஸ் ஈவன் ஒன் சர்வீஸ். எங்களுடைய சர்ச்சில் நீங்கள் சண்டேஸ் வர இயலாதுன்னு சொன்னால் ஃப்ரைடே பைபிள் ஸ்டடிக்கு கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறோம். அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு நாளும் சம்திங் இஸ் ஹேப்பனிங். வி ஹேவ் ப்ரேயர் டைம். மண்டேல இருந்து சாட்டர்டே மட்டும் ஒவ்வொரு டைம் வேறு வேறு டைமில் எங்களுக்கு ப்ரேயர்ஸ் இருக்குது. யூ ஆர் அன்ஏபிள் டு கம் ஆன் சண்டே, கம் ஃபார் ஒன் ஆஃப் த ப்ரேயர் டைம்ஸ். ப்ரேயர் டைமில் வந்து ஜஸ்ட் கிளிக் ஆன், அதை என்னென்னு சொன்னால் ஜூம் மீட்டிங், அதில் வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் யூ ஆர் ஆல்ரெடி ஃபில்ட் வித் த ஹோலி கோஸ்ட் கேஸ். கேஸ் அடிக்க போகிறீங்க தானே, காரை ஒன்று அடிக்காமல் ஓடி திரிஞ்சிங்கன்னா ஒரு நாள் நடு ரோட்டில் நிற்கும். ஆனால் கேஸ் அடிக்க வேணும்னு சொன்னால் போகணும் கேஸ் ஸ்டேஷனுக்கு. அதுபோல் நீங்கள் போனீங்கண்டா பரிசுத்த ஆவியானவருடைய கேஸை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால் யூ வில் பி பும் 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 என்று போய்கொண்டே இருப்பீங்க. யூ வில் நாட் ஸ்டாப். ஓட்டக்கார் மாதிரி நிற்க மாட்டீங்க, நீங்கள் ஃப்ளை பண்ணுவீங்க. எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஐ எம் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ எம் ஆன் த சைட் ஆஃப் மை காட் இஸ் ஆன் மை சைட். எனக்கு இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு வெற்றியை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் தேவ ஜனங்கள், எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேலர், ஆவிக்குரிய யூதர்கள். ஆகவே ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சந்ததியில் பிறக்கக்கூடியதாக ஆண்டவர் எங்களுக்கு அந்த புதிய அனுபவத்தை தந்திருக்கிறார். நாங்கள் எங்கேயோ பிறந்த நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வேளையில் அவருடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறோம். அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கள். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்களுக்கு ஒரு பிளானை வைத்திருக்கிறேன், ஒரு பிளானை வைத்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, தீமைக்கல்ல, தீமைக்கல்ல. அது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்றால் சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கிறது. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிளானை வச்சிருக்கும் வேளையில கொண்டு போய் அடிபட்டு கஷ்டப்பட்டு கை கால் முறிஞ்சு இருக்க மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு பிளானை தரும் வேளையில அதுக்குள்ள நாங்கள் நடக்கும் வேளையில எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது என்று அவருடைய செட்டைகளின் கீழே மறைக்கப்பட்டு இருக்கிறோம். கவனமா கேளுங்க தேவனுடைய வார்த்தையை. என்னன்னு சொன்னா, பிசாசு இதெல்லாம் எடுத்துக்கொள்ள விட விருப்பம் இல்லை. உங்களோட ஐடியாவை, உங்களோட தாட்ஸை, உங்களோட மைண்டை, உங்களோட பிரெயினை எல்லாத்தையும் ஆண்டோடைய இரத்தத்தினால வைத்துக்கொள்ளுங்க. கவனமாக கேட்டு இருதயம் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் வார்த்தையை கேட்டு அது ஆசீர்வாதம் கொடுக்கும். விதைக்கும் வேளையில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நூறத்தனிய பலன் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பார். நாங்கள் விதைக்கும் வேளையில் இப்போ சமர் வருகிறது வந்துட்டுது, நாங்கள் விதைக்கிறோம். விதைக்கும் வேளையில் அது கனி கொடுக்கும், பூக்கும், அது ஒவ்வொன்று செய்யும் என்றது நாங்கள் எதிர்பார்த்து தான் நாங்கள் விசுவாசத்தோடு செய்கிறோம். இன்றைக்கு காலையில் அங்கே எங்களுடைய அம்பாசடர் சொன்னார் என்னவென்று சொன்னால், பேதுரு கொடுத்தார் 2 படகு நிறைய கூடியதாக மீன்கள் கிடைத்தது என்று சொன்னார். அவன் அந்த 2 படகு மீனியம் கொண்டு போய் வித்திருப்பான். அன்றைக்கு அவனுடைய சேல்ஸ் பயங்கரமாக இருந்தது. விற்க முடியாத மீன் எல்லாம் கருவாடு போட்டிருப்பான். அதுலேயும் காசு தான், எல்லாத்திலேயும் he was making money. ஏனென்றால் I gave God. உங்களுடைய டைமை கர்த்தருக்கு கொடுக்கும் வழியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். God is blessing all of us. Don't miss even one service. ஒரு கிழமையில் ஒரு நாள் என்றாலும் பேசாமல் இருந்தீங்கண்டா இஸ்ரவேல் மக்களை வாசித்து பாருங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய நாளில் நாங்கள் கர்த்தருக்கு ஏற்றதை நாங்கள் செய்யும் வழியில் கர்த்தர் காரியங்கள் செய்வார். எங்களுடைய வேத புஸ்தகங்களை எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், Ephesians chapter 2 verse 10. அங்க சொல்லப்படுகிறது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அங்க நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு 2:10. ஏனெனில் நாங்க கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய அவருடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி
ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய சிருஷ்டிப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் அதில் எல்லாத்திலையும் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு செழிப்பாக நல்லா வைத்திருக்க போறார். நாங்கள் வருத்தத்தோடு யோசிக்க வேண்டாம். வயது வந்துட்டுதுன்னா வருத்தம் தான் வருமெண்டு அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் அந்த வருத்தத்திலிருந்து பெலனை தந்து எங்களுக்கு பெலனை தருவார். ஐயோ நேரிக்கெல்லாம் பிடிக்குது, அது பிடிக்கும் தான். நான் அம்மாட்ட சொல்லும் வழியில் அம்மா சொன்னேன், வயது போகிற ஆக்களை பற்றி உனக்கு தெரியாது, தெரிய வரும், வயது உனக்கு போய்க்க தெரியுமெண்டு. அங்கே பிடிக்கும் இங்கே பிடிக்கும், ஒன்றும் செய்யாமல் இருக்க ஆண்டு நடக்க இல்லாமல் இருக்குது. நான் எவ்வளோ ஆக்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ கஷ்டம். இளமையாக இருக்க துடிப்பு பறந்து கொண்டு போகிற மாதிரி அட்டியடா புட்டியடான்னு ஒரு வித்தியாசம். ஆனால் வயது போய்க்க ஏலாமல் போகும்னு யோசிக்க வேண்டாம். என்ற தேவன் வயது போன காலத்திலேயே அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் செட்டைகளை அடித்து அங்கே கழுகளை போல எழும்பக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். 40 வந்துட்டுதுன்றாலே சிலர் சொல்கிறாங்க இயலாதுண்டு, 50 வந்தால் இன்னும் இயலாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் புது பெலனை, சுகம், பெலன், ஆரோக்கியத்தை சகலவற்றையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்ல வேண்டியதுதான். இயேசுவே எனக்கு தந்திருக்கிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம், உச்சந்தலை தொடக்கம் உள்ளங்கால் மட்டும் தந்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாங்கள் சொஸ்தமானோம். பைபிள் அதுதான் வாசிக்கணும், படிக்கணும். ஒவ்வொன்றையும் படிக்க 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 கர்த்தர் காரியங்களை செய்வார். ஒருவருக்கு ஒரு சர்ஜரி ஒன்று நடந்தது. எங்களுடைய சர்ச்சில் இருக்கிறவர் தான், அவருக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. டாக்டர் அதுக்கு பிறகு திரும்ப பார்ப்பாங்க, என்ன சர்ஜரி செய்து முடித்து கொஞ்சம் காலத்தில் திரும்ப பார்ப்பாங்க. அவர் அங்கே போகும்போது டாக்டர் சொன்னார், அங்கே உங்களை ஒரு பிள்ளையும் இருக்கே இல்லையாண்டு. அப்போ என்னத்துக்கு வெட்டுனீங்க? They can make mistakes, but God will never make a mistake. கர்த்தர் ஒரு நாளும் பிளவிட மாட்டார். நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்க தானே, இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷனை கொண்டாந்து அவன் சர்ஜரிக்கு போய் அவனை மயக்கி ஆயோ ஆல் ஓகே என்று கதைச்சி அவன் மயங்கிட்டான். வாங்கி பிறகு அவன்கிட்ட காலை வெட்டிட்டாங்க. காலை வெட்டிட்டு அதுக்கு பிறகு அவன் முழிச்சு பார்க்க, என்னடா இந்த கால் வெட்டி இருக்கேன்னா டாக்டர் சொல்கிறார், பை மிஸ்டேக் வி கட் யோர் லெக். வேறு யாருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறோம். நான் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், கேள்விப்பட்டிருக்காட்ட அறிஞ்சு கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், எந்த தேவன் ஒரு நாளும் பிழை விடுகிறவர் அல்ல. ஜெபத்தில் தரித்திருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்கள், ஜெபத்திலையும் வேத படிப்புலையும் தரித்திருங்கள் என்று சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Spend time in prayer and reading the word of God. We need the word of God. எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. அது இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கஷ்டம்தான். அது இல்லாமல் எங்களுக்கு காசு எல்லாம் நல்லா வந்து கொண்டிருக்கு. ஆனால் ஃபியூல் அடித்தாலும் காருக்கு ஃபியூலை போட்டாலும் குக் குக் என்று நிப்பாட்டும். காரில் ஏதோ ஒரு பிழை, என்ன பிழைன்னு தெரியாது, அதுதான் நடக்கும். எச்சரிப்பாண்டர் கொடுக்குறார். அதுக்கு முதல் ஒழுங்காக கர்த்தரிடத்தில் வந்துடுங்க. அதுக்கு முதல் கர்த்தரோடு சேர்ந்துடுங்க. அதுக்கு முதல் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டுடுங்க. இயேசு எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு எங்களை சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்று அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், 10ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், 1 சாமுவேல். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனால் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொன்ன வேளையில் கர்த்தர் சரி என்று சொல்லி ஒரு ராஜாவை தெரிந்து கொள்வதற்கு அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எடுத்தவள் வாசியுங்கள், 10ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன். அங்க என்னண்டா, இப்ப ராஜாவை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சாமுவேலுக்கூடாக, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, கடவுளுடைய ஊழியக்காரன், அவருக்கூடாக கர்த்தர் காரியங்களை செய்கிறதை காணக்கூடியதா இருக்குது. வாசியுங்கள். பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அங்க நாங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் சேர பண்ண பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேல் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவனை தேடினார்கள். கர்த்தர் என்னவென்று சொன்னால், சீட்டு போட்டார்களாம். போடும் வேளையில சவுல் மேல விழுந்துதாம், சவுல்ட பேருக்கு விழுந்துதாம். அவனை தேடிய வேளையில, அங்க தேடின வேளையில நாங்க பார்க்கிறோம், இவன் தான் முதலாவது ராஜா.
இவனை தேடின வேளையில வாசிங்களே, அவன் என்ன செய்கிறான்? அவன் இனி இங்கே வருவான் என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான். ஒளித்து கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறவராயிருக்கிறார். உங்களை எங்கேயோ இருந்த நீங்க, உங்களை இன்றைக்கு யாரோ கூட்டி கொண்டு வந்தார்கள் என்று அல்ல, கர்த்தர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். This is the day that the Lord has made for you. It is a very appointed day. ஆண்டவர் உங்களுக்காக தீர்மானித்த நாள். இந்த நாள்ல நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்க பெரிய காரியங்கள் ஆசீர்வாதம் வேண்டாம். Don't think it's just everything is money என்று சொல்லி எல்லாமே பணம் என்று யோசிக்க வேண்டாம். Peace and protection, சமாதானமும் பாதுகாப்பும் அது எங்களுக்கு தேவை. மனிதனிடத்தில் பணம் எல்லாம் இருக்க முடியும், ஆனால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்றால் அவரால் எல்லாம் ஆகும். அங்க வாசித்து பார்ப்போம். அவன் ஒளித்துக் கொண்டிருந்தான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக, அவன் எல்லாரையும் விட உயரமானவனா இருந்தான். ஸ்பெஷல் பர்சன். இன்றைக்கு நீங்க உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்ய இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தற்செயலாக வரவில்லை, சும்மா போய் பார்ப்போம் என்று வரவில்லை. ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யாரோ அழைத்ததுனால அல்ல, கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தான் அவன் ஒளித்து கொண்டிருந்தான். ஒளித்து கொண்டிருந்தவனை பார்க்கும் வழியில அவன் எல்லாருக்கும் மேல உயரமானவனாக இருந்தான். எல்லாரும் அவனுடைய தோள் அளவுக்கு தான் இருந்தார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னா, அவன் எல்லாருக்கும் மேலாக நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருந்ததாக, தோள் அளவுக்கு கூட இல்லை, தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார், கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தார், ஒளித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் தெரிந்தெடுத்த இந்த மனுஷனை குறித்து வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னா, அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், இது கர்த்தர் தெரிந்து கொண்டவன். மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை. சவுல அறிந்து கொள்ளணும். மனுஷர் கேட்டார்கள், எங்களுக்கு ராஜா வேணும் என்று. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டவன் என்று பைபிள்ல சொல்லி இருக்குது. கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னார், முதலாவது ராஜா. இந்த ராஜாவை குறித்து நாங்கள் வேதாமத்தில் இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் ஒரு ராஜ பரம்பரையில் வரக்கூடியவன் அல்ல. இஸ் நாட் ஃப்ரம் அ கிங்லி ட்ரைப் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜ குடும்பத்தில் அவன் வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சவுல் வந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. யூதா பரம்பரை கோத்திரத்தை பார்க்கும் வழியில் அது இட்ஸ் அ கிங்லி ட்ரைப். யூதா பரம்பரை ராஜரீகமான கோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். லீவாய்ட்ஸ் என்று சொல்லும் வழியில், லேவியர் என்று சொல்லும் வழியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆசாரியர்கள், அவர்களுடைய கோத்திரம். அதுலேயும் சவுலுக்கு இல்லை. அங்கே இசக்கார் என்று சொல்லப்படுகிற கோத்திரத்தை பார்க்கும் வழியில் they are prophetic, தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அந்த கோத்திரத்திலேயும் இல்லை. எங்கேயோ இருந்த எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வழியில் குப்பையில் இருக்கிறவனை, புழுதியில் இருக்கிறவனை ஆண்டவர் தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வந்து பெரிய ஆட்கள் போல இன்றைக்கு ஊர்லேயும் வீடு, இங்கேயும் வீடு, இங்கேயும் கார், அங்கேயும் கார், இங்கேயும் பணம், அங்கேயும் பணம் எல்லாம் இருக்கக்கூடியதா செய்து கர்த்தருடைய ஒரு சுத்த கிருபை. இந்த மூச்சு நின்றுட்டுதுண்டா திரும்ப அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, மண் தான். இன்றைக்கு நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று என்பதை மறந்து போகக்கூடாது. நாங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்கிறோம், இவன் என்னை குறித்து பார்க்கும் வேளையில் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். அந்த கோத்திரத்தில் அவருடைய தகுதிக்கு கூட இவர் இந்த ராஜாவாக வருவதற்கு தகுதியே இல்லாத இந்த மனுஷனை
ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில 1 Samuel chapter 2 verse 8 அங்க நாங்கள் வாசிக்கும் வேளையில பார்ப்போம். என்னவென்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசியுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து இது நான் பாஸ்டர் சோலமன் அருமநாயகன் சொல்றது இல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. எங்களுக்கு தகுதியே இல்லாத எங்களுக்கு புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார. இன்றைக்கு நாங்க வந்து இருக்கும் வேளையில நாங்க ஜம்மண்டு போய் கார்ல இறங்குறோம், கேடிலாக்ல லிமோல இறங்குற மாதிரி. ஒரு இடத்துக்கு போனேன், இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். என்னை கூட்டிக் கொண்டு போகும் வழியில் அங்கே நான் வாகனம் வரும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அங்கே அவர்கள் சொன்னாங்க, ஒரு வாகனம் வரும் உங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்குண்டு. பார்த்தா ஒரு லிமோ வந்து நிற்குது, எனக்காம் அந்த லிமோ வந்து ஏறுறதுக்கு. வா, நான் சொன்னேன், அந்த லிமோவில் ஏறிட்டு நான் சொன்னேன் என்னென்னு சொன்னேன், நான் ஒரு முறை ஏறினேன் ரெபெக்காட வெட்டிங் டைமுக்கு மாமாக்குன்னு சொல்லி நான் ஆயத்தப்படுத்தினேன் ஒரு லிமோ. பட் இன்றைக்கு எனக்கு ஒரு லிமோவை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகக்கூடியதாக நான் சொல்லுகிறேன். என்னுடைய ஆண்டவர் அவ்விதமாகத்தான் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. ஆகவே தான் நாங்கள் இந்த வார்த்தையில் நாங்கள் படித்து பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். மகிமையுள்ள ஆண்டவர் சவுல், அதுதான் அந்த சிங்காசனத்துக்கு ஆண்டவர் he has a plan for each and every one of us. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறார், ஒரு டெஸ்டினியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதைத்தான் குழப்பக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலவேளையில் நாங்கள் படிக்கிறோம். இன்றைக்கு இந்த காலவேளையில் அவர் என்ன செய்கிறார், பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. 13ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் எப்போ எதிரிகள் யுத்தம் பண்ணுவார்கள் 30 வாசிங்க. 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்காவேலுக்கு கிழக்கான மிம்சாமிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து, ஒரு எதிரி வந்திருக்கிறான், பயங்கரமான கிரவுட் வந்திருக்குது, எங்களுக்கு சரியான பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்க கேள்விப்படுறீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. சில வேளைகளை சிலர் தங்களுடைய உயிரையே எடுத்துக்கொண்டார்கள், மறித்து விட்டார்கள், தற்கொலை செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஏன்? அல்லாவிட்டால் அவங்களுக்கு வருகிற பிரச்சனையை எதிர்நோக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் திருட வருகிறான். அவன் சொல்லுவான், உனக்கு ஒரு கேவலமான காரியம் நடந்திருக்குது, உன்னை ஆக்கள் மதிக்க மாட்டாங்க, நீ எப்படி வெளியில மொத்த கொடுத்து திரிவா, எப்படி வெளியில போவா, உனக்கு முடியாது என்று சொல்லுவார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிப்பா தருகிறேன், இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் வேளையிலே கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், நீ தலை குனிஞ்சு நடக்க விட மாட்டார், நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவ்வளவுதான். தற்கொலை செய்யவே பிசாசு சொல்லுவான், ஆனால் செய்யவே வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து வச்சிருக்கிறார். எப்படி இது நடக்கும், இது எப்படி செய்ய முடியும், இது ஆக்களுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும் என்று சொல்லி பயத்தை போடுவான். இவர்கள் கெபிகள் அங்கங்க போய் ஒளிந்து கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பயம் வரும் வேளையில கர்த்தரிடத்துல போய் அவரிடத்துல அடைக்கலம் பூர்வீங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பயத்தை தருகிறவர் அல்ல, பயத்திலிருந்து விடுதலை ஆக்குற தேவன் நம்முடைய தேவன். God has not given us the spirit of fear. ஆண்டவர் நமக்கு பயத்துள்ள ஆவியை தரவில்லை. ஆகவே உங்களுக்கு எதையும் குறித்து பயப்படாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் வழியில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். இவங்கள் என்ன செய்தார்கள், அவ்வளவு திரளான ஜனங்களை கண்டு இவர்கள் பயந்து ஓடிப்போய் ஒளித்துக் கொள்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அப்பொழுது நடக்கிறது என்னவென்று சொன்னால் வாசிங்கள் 7ஆம் வசனம். எபிரேயரில் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டிற்கும் கிலியாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். எல்லாரும் அந்த ராஜாவா வந்திருக்கிறாரே என்று சொல்லி ராஜாக்கு பின்னதாக போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் வழியில் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலம் சாமுவேல் அங்க சொல்லி இருக்கிறார்.
இந்த நாளில் நான் வருவேன், நான் பலியை செலுத்த வருவேன், அதற்கு ஆயத்தப்படுத்து என்று எல்லாவற்றையும் ராஜாவாகிய சவுலுக்கு அங்கே சாமுவேல் சொல்லியிருந்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்ன வாசித்து பாருங்கள். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அவன் காத்திருந்தான், 7 நாள் காத்திருந்தான். இன்றைக்கு எங்களுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை சொன்னால் அங்கே தொடர்ந்து வாசித்து பார்க்கும் வழியில் அப்பொழுது என்ன நடக்கிறது? சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், மக்கள் சிதறுண்டு போகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னண்டா, மக்கள் மேலே கண்ணை வச்சிங்களா எங்களுக்கு அவ்வளோந்தான் அம்போ. எல்லாமே எங்களுக்கு ஆக்கள் மேலே கண்ணை வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே எங்களை கண்ணை வச்சிருப்போம். சூழ்நிலைகள் மேலே கண்ணை வைக்கக்கூடாது. எல்லாரும் கைவிட்டுடுவாங்க. ஐ டிட் மை பெஸ்ட் பிரதர், ஐ டிட் மை பெஸ்ட் சிஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஐ குட் டூ எனி திங். லுக் அன் டு த லார்ட். ஆண்டரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ் அ சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் ஒர்க்கிங் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். டோன்ட் ஸ்டாப் praying. நீங்க someone is praying for something, ஆனா அதுக்கு நீங்க நிப்பாட்டாம தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணும் வேளையில the miracle will take place. வெள்ளிக்கிழமை நான் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உள்ளத்தில் வந்ததை நான் பகிர்ந்து கொண்டேன். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களின்படி எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு மறு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்க கேளுங்கள் அவரிடத்துல, அவர் பெற்றுக்கொள்ள அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்பொழுது இவன் அங்க கீழ்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னா 9ஆம் வசனம். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இவர் ஆசாரியனா? இவர் பலி செலுத்தக்கூடியவரா? இல்ல, இவர் ராஜாவா தான் ஆண்டவர் நியமித்தார். ஆனா மக்கள் விட்டுட்டு போறாங்களே என்று சொல்லி ஆசாரியன் செய்கிற அந்த பணிவிடையை இவர் துணிகரமாக நான் ராஜாவா இருக்கிறேன் என்று செய்ய வழிகிட்டார். இன்றைக்கு சில ஆட்கள் என்னன்னு சொன்ன, துணிகரமாக ஊழியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை தாங்கள் எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொண்டு தாங்களே செய்து கொள்வார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சாபம் வரும். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற டெஸ்டினியை நாங்கள் இழக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது என்ன நடந்தது? 10ஆம் வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த டைம் லேட்டா வருதுன்னு சொல்லி போட்டு இருக்காம இவர் செய்தபடினால, இவர் சொன்னபடி அவர் அங்க வந்துட்டார். சாமுவேல் வந்த போது சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டது. அவர் சொல்லுகிறார், கேட்கிறார், ஊழியக்காரனுக்கு தெரியும், நீர் என்ன செய்துட்டீர், என்ன செய்தீர் என்று கேட்டதுக்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிம்மாசிலே கூடி வந்திருக்கிறது. பாருங்க, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராதையும். நானா வந்துட்டார், அவசரப்பட்டுட்டார். டைமுக்கு முதல் நல்ல நேரம் போது என்று சொல்லி போட்டு இவர் செய்த மாதிரி சிலாக்கள் செய்யறது தானே. நல்ல நேரம் போது, காணையில் என்று தாங்களே கட்டிடுவாங்க. இன்றைக்கு நான் சொல்றேன் என்னன்னு சொன்ன, சிலாக்கள் நேரத்தையும் நாளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் படைத்த நாள், கர்த்தர் செய்கிற நாள். அங்க பாருங்க சொல்லுகிறார், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி இருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. பாருங்க, கண்டபடியினால. இதுதான் நாங்க கண்டால் பார்த்தால் பயம் வரும். எவ்விதமாக நாங்க எங்களுடைய கண்களினால பார்ப்பதல்ல, நாங்க விசுவாச கண்களினால பார்க்க வேண்டும். செத்து போகிற ஆக்களை ஒரு ஆக்களை என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் டாக்டர் சொன்னதை எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களுடைய இனத்தவர் மிகவும் வருத்தமாக, ஒரு பிள்ளை சுயநமாக இருந்து அங்கே மறிக்கிற தருவாயில் இருந்தார்கள். நான் போய் வழக்கம் போல் நான் ஜெபம் பண்ணேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் காருக்கு வரைக்க என்னை கூட்டிக் கொண்டு போன அவங்களுடைய இனத்தவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் எல்லாம் கைவிட்டுட்டார்கள், முடிஞ்சுது பிள்ளைக்கு என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நான் காருக்குள்ளே ஏறி நான் சொன்னேன், லெட்ஸ் ப்ரே, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். சேர்ந்து ஜெபம் பண்ண தொடங்கணும். சேர்ந்து ஜெபம் பண்ண தொடங்கின பிறகு அந்த பிள்ளை ஆண்டவர் உயிர்ப்பித்து சுகத்தோட அந்த தாய் தாப்பன்
புறஜாதியாராக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய சபைக்கு வந்து நன்றி சொல்ல வந்தார்கள். ஏனென்றா கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சூழ்நிலை மேல உங்களோட கண்ணை வைக்க வேண்டாம், சர்க்கம்ஸ்டான்சஸ் மேல கண்ணை வைக்க வேண்டாம், உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். someone is receiving it right now. இது யாரோ ஒருவருக்கு வருகிறது. உங்களுடைய சூழ்நிலை எவ்வளோ பெருசுன்னு பார்க்க வேண்டாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று பார்த்தால் ஆண்டவர் he will do supernatural miracles. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். அவர் இந்த கால வேளையிலையும் இந்த இடத்துல செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது வாசிங்கள், கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அப்பொழுது என்ன நடக்கிறது? சாமுவேல் பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள் வசனம் 13 14 வசனத்துல, சாமுவேல் சவுலை பார்த்து, நீர் புத்தீனமாய் செய்தீர். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். புத்தீனமாய் செய்திட வேண்டாம், புத்தீனமா பிளவிட வேண்டாம். God has everything in order. ஆண்டவர் ஒழுங்கின்படி எல்லாத்தையும் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஒழுங்கின்படி செய்யாமல் மாறிட்டீங்கள் என்று சொன்னால் you can lose all the blessings of the Almighty God. அதுதான் இன்றைக்கு இந்த காலவெளியில God has a plan for us. He has a destiny for us. அந்த டெஸ்டினி சும்மா சாதாரணமா இல்ல, பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அதை இன்றைக்கு குழப்பக்கூடாது. We are learning through the story of Saul. சவுல் என்று சொல்லப்படுகிற ராஜாவுடைய சம்பவத்தின் மூலமாக அந்த நாங்கள் இதை படித்துக் கொள்கிறோம். வாசியங்கள் சொல்லப்படுகிறது, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கைக்கொள்ள தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார், பைபிளை தந்திருக்கிறார். அந்த பைபிளை விட உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ஒன்றும் இல்லை. பைபிள் சொல்றபடி தான் நாங்கள் நடக்கணும். எனக்கு பைபிளை தெரியும், எனக்கு இதெல்லாம் தியானிச்சிருக்கிறேன், நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இதை எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுகிறாள், நான் மற்ற ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள். ஒருவர் சொன்னார்கள், நான் இன்னாரை விட பரிசுத்த ஆவியை பற்றி பிரதர் பெனியனை விட கூட கற்றுக் கொடுப்பேன் என்று ஒரு விசுவாசி சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். இப்படியான தலை வீக்கமான ஆட்களுக்கு குத்துக்கரணம் தான் அடிப்பாங்க, தலை வீங்கிடும். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் உண்ட ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவதற்காக ஆயத்தம் பண்ணி இருந்தார். சவுல் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார் சவுலுக்கு, உன்னை ஆசீர்வதிக்க தாவீதை கொண்டாட கதையே இருக்கவில்லை. ஆனால் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் இனி நீர் இப்படி பிளவிட்டுட்டீர், தப்பு செய்துட்டீர். உம்முடைய ஊழியக்காரனை நீர் கணப்பு பண்ணாம, அவர் சொன்ன வார்த்தையை கேட்காம, உண்ட சொந்த விருப்பப்படி நீ செய்ததுனால உனக்கு ராஜ்ய நிலை நிற்காது. வாசிங்கள், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தமக்கு பிரியமான ஒரு மனுஷனை, தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். He lost it. எல்லாரும் சொல்லுங்க, இழந்து போனான் என்று சொல்லுங்க. இழந்து போனான். நானும் நீங்களும் இழக்கக்கூடாது. அதுக்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு என்று நாங்கள் ஓடி ஓடி காரியங்களை செய்ய சொல்லும் வேளையில் எங்களுக்கு சில வேளையில் செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய வீட்டுக்கு வர எங்களுக்கு இன்றைக்கு இயலாது என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வரும் வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி பார்க்கும் வேளையில் அவனுக்குள்ள பாருங்கள், 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது, பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். கீஸ் என்றது சவுலுடைய தாப்பண்ட பேர். வாசிங்கள், அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்துக்கு பிறந்த சேரோரின் புத்திரனாயிருக்க அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன். அவன் சவுல் உயர மாத்திரமில்ல, சௌந்தரியமானவன். ஆண்டவருடைய வசனத்தை படித்து பார்க்கும் போல வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான், இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எல்லா ஜனங்களும் அவன். அப்ப அங்க பார்க்கிறோம், அவன் உயரமானவன் என்று ஏற்கனவே பார்த்தோம். அவனுக்கு பர்சனாலிட்டி நல்லா இருந்தது. தமிழ்ல சொல்லப்படும் போல ஆளுமை என்று சொல்லப்படுகிறது, பர்சனாலிட்டி. ஆனால் அவனுடைய
ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி என்பது காணவில்லை. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு காணவில்லை. நல்ல இசைக்கருவியை வாசிப்பான், நல்லா வந்து கதைக்கும் வேளையில் அவனுக்கு அங்கே சில வேளையில் கரிஸ்மா இருக்கும். ஆனால் என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. இன்றைக்கு நல்ல பாட்டு குரல் இருக்குது எங்களுக்கு, ஆனால் அவனுக்கு ஆவிக்குரிய விதத்தில் இல்லை. நல்ல இசையால் வாசிக்கக்கூடியவர்கள், நல்ல பிரசங்கம் பண்ணவன், ஆனால் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய விதத்தில் ஒன்றும் இல்லை. வெளித்தோற்றம் தான். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால் அவனுக்கு எல்லாமே, எங்களுக்கு மிக முக்கியமானது ஆன்மீக ஜீவியம் தான் மிக முக்கியமானது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சவுலுடைய வாழ்க்கையில் அவன் இழந்ததை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு உகந்த மனுஷனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதை குறித்து பார்க்கும் வழியில் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்து கொண்டார். சரித்திரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 20-22 வருஷம் சவுல் ராஜாவாக தொடர்ந்தும் அவர் ஆளுகை செய்தார். ஃபவுண்டேஷன் ஒழுங்கா இல்லாம அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செய்தால் ஆபத்து தான். ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும், கட்டிக்கொண்டு போகலாம், எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு போகலாம், ஆனால் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். ஃபவுண்டேஷன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுக்குள்ள கனி கொடுக்கறதுக்கு ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். அதுக்கு தான் we help people. our inner life is very important. எங்களுடைய உள்ளான ஜீவியம் மிக முக்கியமானது. சவுலுடைய வாழ்க்கையில் அவன் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அவன் வாஞ்சையுடையவனாக இருக்கவில்லை. He lacked the presence of God, the desire for the presence of God. அவன் அதை மிகவும் அதை வாஞ்சிக்காதவனாக இருந்தான். ஆனால் தாவீதை குறித்து பார்க்கும் வழியில், வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் வழியில், தாவீது எப்பொழுதும் he loved God. He was wanting the presence of God. He was a worshipper. கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தான். எடுத்தவர்கள் வாசிங்கள் 63ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்ப்போம். 63ஆம் சங்கீதம் Psalm 63 verses 1 and 2 வாசித்து பார்க்கும் வழியில் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொல்லி பார்ப்போம். முதல் 2 வசனங்களை அங்க சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் ஒன்று இருக்குது, ஒரு ப்ரேயர் டைம் இருக்குது. தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். What does this servant of God have for me? What does God have for me? ஆண்டவர் எனக்காக என்னத்தை வைத்திருக்கிறார், அதுதான் வேண்டும். இன்றைக்கு இந்த தாகத்தை தீர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் தாவீதுக்கு இருந்தது. இப்படியே 2ஆம் வசனம் வாசிங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் கண்டேன். 8ஆம் வசனம், என் ஆத்துமா என்னுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்குது, விடமாட்டேன். உண்மையில வாஞ்சி உடையவனா இருக்கிறான். அதுதான் எங்களுக்கு வேண்டும். இன்றைக்கு சும்மா பர்சனாலிட்டி அல்ல, பார்க்க பெருசா இருக்கிற ஆக்கள் மாதிரி இல்லை, அது வேண்டாம். எங்களுக்கு வேணும் த inner man, உள்ளான மனுஷன். I believe God is speaking with us இந்த காலவேளையில். ஆண்டவர் பேசாமை விடவில்லை. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. 42ஆம் சங்கீதத்துக்கு வருவோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Psalm 42 verse 1 and 7 வாசிங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதுதான் நாங்க தாவீது சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்குது. உமது மதகுகளின் இரைச்சலால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம்
கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. அங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம். 1 Chronicles chapter 13, 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3. இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி உங்களுக்கு நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோம். அது இந்த presence of God. We want the presence of God. We don't want to just come to the church and sing a few choruses or songs and then get out of this place. We want to see your glory. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதோ இல்லையோ, I believe when the Holy Spirit comes, He will do supernatural, great and mightier things. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி வரும் வேளையில் we like music. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறது, அது மிகவும் நல்லது. ஆனால் இல்லாவிட்டாலும் ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த கால வேளையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் தாவீது மேலே பிரியமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், he was a man after God's own heart என்பதற்கு காரணம் because he loved God, he loved worship and he was always worshiping God. நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது, without the presence of God people are satisfied doing things. இன்றைக்கு சில காரியங்களை செய்கிறார்கள், ஒரு பிரசனம் இல்லை. வீட்டு கூட்டம் கொண்டு வைக்கிறது, அங்கேயும் பிரசனம் வேணுமா வேண்டாமா? ரொட்டியை கொடுத்து போட்டு இறைச்சியும் கொடுத்தா நல்லதான் இருக்குது, சாப்பிடக்க நல்லதான் இருக்குது. ஆனால் without the presence of God no one is going to get saved. வீட்டு கூட்டம் சும்மா அநியாயம் தான். நேராக யோசிச்சு பாருங்க. எப்போ சில இடங்களில் ஒவ்வொன்றும் நடக்கிறது. சில இடங்களில் ஆக்களை கொண்டாடுறதுக்கேண்டே சர்ச்சில் சாப்பாடு கொடுக்குறது, ஃப்ரீயான சாப்பாடு. இந்த ஆக்கள் வருவாங்க சாப்பாட்டுக்கண்டு. nothing is going to happen when the presence of God comes. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய அவருடைய சமூகம் வரும் வேளையில் மோசே சொல்லுகிறான். அங்க 33ஆம் அதிகாரம் யாத்ராமம் 33ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் chapter 33 verse 14 and 15, உம்முடைய சமூகம் இல்லாவிட்டா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். வாசிங்கள். அவர் என்னுடைய சமூகம், உம்முடைய சமூகம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லும் வேளையில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நீங்கள் சர்ச்சுக்கு வரும் வேளையில், லார்ட் we want your presence of God. நான் வரும் வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை காண விரும்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை உணர விரும்புகிறேன். every part of my being should be touched by the Holy Spirit. it should be quickened by the Holy Spirit. உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். I don't want to come and just relax in the presence of God. I want God to do something new in my life, a new thing in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு புது உடுப்பு கிடைச்சா என்ன சந்தோஷப்படுவீங்க? யாரும் அதை பற்றி சொல்லுவாங்களோ இல்லையோன்னு பார்த்து கொண்டு திரிவீங்க. போட்டுக்கொண்டு வந்துட்டு நான் சொல்றேன், அபிஷேகம் வந்ததுன்னு சொன்னா நீங்க போயிட்டு கேட்க தேவையில்லை. நீங்க வரும் வேளையிலேயே அவங்களுக்கு தெரியும் the presence of God is there. This man or this woman is a anointed servant of God என்பது தெரியக்கூடியதாக இருக்கு. God will do supernatural things. இங்கே ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க எங்களோட சர்ச்சில், வந்து சொன்னாங்க என்னன்னு சொன்ன, பாஸ்டர் என்னுடைய கணவனுக்கு இவ்விதமாக ஒரு கட்டி ஒன்று இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கஷ்டப்படுறார், சரியாக கஷ்டப்படுறார், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர்களுடைய விசுவாசத்தின்படி ஜெபம் பண்ணோம். அவர்கள் கால் பண்ணி அவர்கள் என்னோட பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணோன்னா கட்டி உடைஞ்சிட்டுது, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற, ஒரு நாள் செய்தார்ன்றது அல்ல, இன்றைக்கும் அற்புதத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்கள் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பிரசன்னம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் வேளையில் சனிக்கிழமை ஃபுல் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பாட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க,
இன்றைக்கு சர்வீஸ் கண்ண நேரம் போகுது. ஆனால் ஆடைக்க துள்ளைக்க நல்லா இருந்தது. இங்கே வந்தால் நோ. இன்றைக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. என்ன கர்த்தருடைய பிரச்சனை? இன்றைக்கு அவர் வடிவா செய்யலை. அவர் பிளஸ் ஐ எம் பிளஸ்ட்ன்றார். ஆனால் ஒன்றுமே காண இல்லை. என்ன என்ற ஜெபம் இல்லாமல் வந்தது. இரவிரவா ஜெபம் பண்ணுங்க, விடியப்புறத்தில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தரையே நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தரை என்ற கண்களுக்கு முன்பாக நிலை நிறுத்த வேண்டும். நிறுத்தும் வேளையில் மோசையை வழிநடத்தின தேவன் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், அங்கே சவுல் தன்னுடைய கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தை விட்டு ராஜாவாக இருக்க வேண்டியதை விட்டுட்டு வேற காரியத்துக்கு போன. விசுவாசியாக இருக்கணும். விசுவாசி அவன் தீர்க்கதரிசியாக மாறக்கூடாது. ஒருவர் வந்து சொன்னார், அவருக்கு நல்ல ஒரு வாஞ்சி, அவருக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான், நத்திங் ராங் வித் ஹிம். அவர் வந்து சொன்னார், I want to tell the good news about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேணும். be a prophet or what என்று சொல்லி அவருக்கே தன்னை தெரியுது இல்லை. இன்றைக்கு பாருங்கள் என்னன்னு சொன்ன செல்ஃப் அப்பாயிண்டட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கணும். நாம் போகிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கலங்கம் இல்லாமல், அதில் ஒரு கலப்பும் இல்லாமல், பாலில் தண்ணியை போட்டு கொடுத்துருவாங்க தானே சில இடங்களில். உங்களுக்கு தெரியும் தானே, ஊரில் சில வழியில் சில காரியங்களில் கல்லையும் போட்டு கொடுத்துருவாங்க அரிசியில். என்ன அதுக்கு கல் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏதோ நான் சொல்கிற மாதிரி. நான் சொல்லல, நீங்கள் செய்தீங்கண்டு. ஆக்கள் போடுறத பற்றி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கும் வழியில் கலப்பு வார்த்தையை கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் வழியில் அங்கே பரிசுத்தமானதா கொடுக்கும் வழியில் கர்த்தர் மாற்றுவார். அதனால தான் எங்களுக்கு சரியான இடத்துல நாங்கள் சரியான இடத்துல காரியங்களை செய்யணும். அவனுக்குள்ள இம்பேஷன்ட் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு சில வார்த்தைகளை கொடுத்திருக்கும் வேளையில், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இருந்து பார்த்துட்டு ஏலாம போன மாதிரி இன்றைக்கு யாரோ பெற்றுக்கொள்றீங்க. என்னன்னு சொன்னால், உங்களை இருக்கும் வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை தந்து ஒரு 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 இடத்துல இருக்க சொல்லும் வேளையில் ஆண்டருடைய நேரம் வரும் வரைக்கும் அவர் சொன்ன காரியம் நடக்க மட்டும் அந்த இடத்துல இருப்போம் என்றால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் மிக முக்கியமானது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், தமிழில் 6ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 Corinthians chapter 5 verse 6 in Tamil and verse 7 in English. வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அங்க நாங்க காணக்கூடியதா இருக்குது என்ன 6ஆம் வசனம், நாம் 2 கொரிந்தியர் 5:6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாங்க விசுவாசித்து நடக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில எல்லாமே விசுவாசம். கண்களினால பார்க்கிறது விசுவாசம் அல்ல, கண்களினால பார்க்காததுக்கு எல்லாம் விசுவாசம். I am believing God is going to do great things. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, இது சர்ச் என்று எல்லாருக்கும் சேர்த்துன்னு சொல்லப்படுகிறது. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில திறந்த வாசல் பிளஸிங்ஸ் வருது. பயந்து கொண்டிருந்தீங்க, பிரச்சனைகளை யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்க, ஆண்டு அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு இந்த கால வேளையில் கொடுத்துருக்கிறார். உங்களை கிணத்துக்குள்ள தூக்கி, பால் கிணற்றுக்குள்ள போட்டவனே தூக்கி எடுக்கக்கூடியதாக கர்த்தர் செய்வார். காகம் பறிச்சு கொண்டு போகும். ஆனால் அந்த காகம் தான் கொண்டு வந்து எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது. மார்னிங் அண்ட் நைட் வந்து அங்கே கொடுக்குது சாப்பாடு. ஆண்டவர் செய்வார். உங்கள்கிட்ட வந்து திருடினவங்க 7 மடங்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். கர்த்தர் செய்வார். இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை, நான் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், அவ்வளோந்தான். பைபிளை படிக்க வேண்டும், அவ்வளோந்தான். நீங்கள் இவ்வளவு செய்யும் வேளையில் நீங்கள் ஒன்றையும் worry பண்ண தேவையில்லை. கர்த்தர் he will bring blessings. அவர் ஆசீர்வாதத்தை தர ஆரம்பிக்கும் வேளையில், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும் வேளையில் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியதா கர்த்தர் செய்வார். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, டெஸ்டினேஷனை இழக்கக்கூடாது என்பதற்கு காரணம் என்னவென்றால், காரியம் என்னவென்று சொன்னால் டிசோபீடியன்ஸ். கீழ்ப்படியாமல் இருந்தால், சொல்லி 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 சவுல் கீழ்ப்படியாமல் அவன் போனதுனால அவன் ராஜ்யபாரம் இழந்து விட்டான். அல்லாவிட்டா தாவீது அந்த சீனுக்குள்ளே வந்திருப்பாரோ தெரியாது. உண்ட இடத்தை வேறு யாரும் எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வேறு யாரும் எடுக்கக்கூடாது, வேறு யாருக்கும் போகக்கூடாது. உங்களுக்கு வேணும் என்று சொன்னால்
ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்தின்படி நடங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் கொடுக்கும் வேளையில் எப்படி கொடுப்பார் தெரியுமா? அலை அலையா கொடுப்பார் ஆசீர்வாதம். பிரச்சனை தான் அலை அலையா வருமானது இல்லை. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் அலை அலையா வரும். எத்தனை பேர் இன்றைக்கு I have heard the word of God. God has spoken with me. என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். I am blessed right now. I am blessed. நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு இந்த காலவெளியில். எப்போ காலையில் எழும்பினோன்னே I am blessed என்று சொல்லுங்க. இரவு படுக்க போய்க்க Lord I am blessed. As I go to bed I am blessed. சொல்லிட்டு படுங்க. நான் சொல்கிறேன், இதை சொல்லும் வேளையில் you will be always blessed. And the blessings of the Lord, when it comes upon us, people will be able to identify that there is something in our lives. ஆண்டவர் அதை கண்டுகொள்ள, மற்றவங்க கண்டுகொள்ளக்கூடிய கர்த்தர் காரியங்களை செய்வார். இந்த காலவெளியில் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை தேங்க் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தா அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஆண்டவர் நன்றி சொன்ன பிறகு நான் ப்ரே பண்ணி முடிக்க போகிறேன். இயேசுவை உங்களோட சொந்த கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள், ask Jesus, I love Jesus என்றது அல்ல, I accept Jesus Christ as my personal savior என்று சொல்லி அவரை கூப்பிடுங்க. இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரம் என்று சொல்ல வேண்டியதுதான். வாயில் நீங்கள் பேசும் வேளையில் அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வருவார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். பிதாவே, இந்த காலவேளைக்காக உங்களை துதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்பின் ஆண்டவரை எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அன்பின் ஆண்டவரை எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த இலக்கை நாங்கள் அடையும் வரைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். அதை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு இன்றைக்கு இந்த காலவேளையில் இஸ்ரவேலின் முதல் ராஜாவை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வைத்திருக்கிறீர்கள், ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறீர்கள். அதை இழக்காதபடி கடைசி வரைய நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைங்க. உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.